ஏம்மா இன்னைக்கு பொங்கல் உங்களுக்கு தெரியுமா? பொங்கல்னு உனக்கு தெரியாதா? அதுக்கு தான் உனக்கு லீவ் விட்டுருக்கு. இவ்வளோ நேரம் மாடு மாடி தூங்குனே இல்ல. ஏம்மா என்ன எல்லாருக்கு வீட்லயும் பொங்கல் வைக்கிறாங்க, பொங்கல் வச்சு வச்சு ஸ்டேட்டஸ் போடுறாங்க. நம்ம வீட்டில் தான் பொங்கலும் இல்லை ஒன்றும் இல்லை. எட்டி சக்கரை கிலோ என்ன விலைன்னு தெரியுமாட்டி? பச்சரிசி என்ன விலைன்னு தெரியுமாட்டி? ஸ்டேட்டஸ்லாம் போடணுமா ஸ்டேட்டஸ்? ஏன் அதான் கவர்மெண்ட்ல தந்தாங்கல்ல, அதை வச்சு எங்களுக்கு பொங்கிட்டாங்க, நாங்களும் ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போடுறோம். எனக்கு சீனி போட்டோன்னா எனக்கு பொங்கல் பொங்க தெரியாது என்ன? நீங்கள் 2 பொங்குங்க. ஆமாம் எனக்கு இப்போ பொங்கல் வேணும். நீங்கள் இப்போ பொங்கி தருவீங்களா மாட்டீங்களா? ஆடு மாதிரி 10 மணி வரை கடந்து தூங்கிட்டு அடுத்த ஸ்டேட்டஸை பார்த்துட்டு இனி உள்ளவளுக்கு பொங்கணும். பொங்குறது அப்படி என்ன கஷ்டமா? வீட்டுக்கு முன்னாடி 4 செங்கலை வச்சுட்டு அடுப்பை வச்சு பொங்குவோம்மா. வாங்க 4 செங்கலை வச்சுட்டு நீங்கள் 2 பேரும் போய் பொங்குங்க. சரி அப்போ சக்கரை வாங்குறதுக்கெல்லாம் காசு தாங்க. என்கிட்ட காசும் இல்லை ஒன்றும் இல்லை. நான் ஒரு ஐடியா உங்களுக்கு சொல்லி தரேன். என்ன ஐடியாமா சொல்லுங்க. இப்படி நம்ம தெருமுக்கில் காலையில் பொங்குவாங்க. இப்போ எப்படியும் பொங்கியிருப்பாங்க. 2 பேரும் அங்கே போங்க, அங்கே போய் பொங்கல் சாப்பிட்டுட்டு வாங்க. காக்க கொண்ட கதையை கேட்டியா? எப்படி இவங்க நம்மளுக்கு பொங்காது, அதான் பொங்காதுன்னு தெரிஞ்சிடுச்சுலடி. வா அட்லீஸ்ட் வெளியில் கிடைக்க ஏதாவது வாங்கி தின்னுவோம். எடி போகும்போது அந்த தூக்குவாளி எடுத்துட்டு போங்கட்டி, அம்மையும் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்கட்டி. எப்படி தெரியுது? நாங்க தூக்கு சட்டியை தூக்கிட்டு போய் நடக்கவா அப்படியாங்க? ஒரு 10 மாசம் பெத்த சுமந்த அம்மைக்காக நீ ஒரு தூக்கு சட்டி சமக்க மாட்டியாட்டி? காக்க கொண்ட இவ புராண கதையை கேட்டுட்டு இருக்கிறதுக்கு நம்ம தூக்கு சட்டியை சமக்கலாமா? போவோம். வாழையை இறுக்கி மூடி வச்சு கொண்டாங்க நெட்டி, சூடாராம கொண்டு வாங்க. எட்டி என்ன கூட்டமா இருக்குட்டி, இதுல நம்ம எங்க போயிட்டு கேட்கறதுக்கு, யார்கிட்ட கேட்கறதுக்கு? எட்டி அங்க பாருட்டி நம்ம டியூஷன் அண்ணன் நிக்கிறான், அவன்கிட்ட போய் கேப்பமா? டி கண்ணாடி இந்த வாளியை நீ வச்சிருப்பியாட்டி? பாக்குறவங்க எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறாங்க டி. நீ தானே தூக்கலான்னு சொல்லி வாங்கிட்டு வந்த, தூக்கி கொண்டு போய் கொடு. என்ன 2 பேரும் இங்க ஓசியில பொங்கல் கிடைக்கும் வாரி தின்றான்னு வந்துட்டீங்களோ? அங்க ஓசியில பொங்கல் தின்ன வந்தோம், நீ வந்து அரசு அதிகாரி பொங்கல் விழா எப்படி நடக்குதுன்னு பார்க்க வந்தியோ? என் அத்தக்கண்ணா வாய மூடு, நீயும் பொங்கச்சோறு வாங்கி தின தானே வந்த. சரி சரி வாங்க, நான் உங்களுக்கு வாங்கி தரேன். என்ன வாங்க. இந்த சின்ன பாத்திரத்துல என்ன கொஞ்சம் எங்க அம்மாயி வாங்கி தருவியா? உங்க வீட்ல உள்ள சிண்டெக்ஸ் ஏதாவது ரிப்பேரா? கையில தூக்கிட்டு நடக்கற எனக்கு என்ன அதை பார்த்தா சிண்டெக்ஸ் மாதிரியா இருக்கு? டேய் இந்த சின்ன பாத்திரத்துல எங்க அம்மாய்க்கு கொஞ்சம் பொங்கல் சோறு வாங்கி தருவியா? என்னது இதா சின்ன பாத்திரம்? உங்க வீட்ல கொஞ்சம் கூட பெரிய பாத்திரம் எடுத்துட்டு வந்துட கூடாதா? எங்க அம்மா அவ்வளவு எல்லாம் சாப்பிட மாட்டாங்க, கொஞ்சமா தான் சாப்பிடுவாங்க, அதனால இதுல போதும். ஆமா உங்க அம்மாவை பார்க்கும்போது எனக்கு தெரியும், அவங்க கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. என்ன வா வாங்கி தாரேன். அம்மா அம்மா இடி கண்ணாடி அம்மாக்கு வாங்கிட்டு வந்து எட்டி பொங்கச்சோறு. நீங்க மட்டும் நல்லா வீட்டை சொகுசா இருந்துட்டு எங்களை இப்படி அலைய விட்டீங்கல்ல. நாங்க இந்த அண்டாயை கொண்டு போய் எல்லாத்தையும் வெக்கப்பட்டு கேவலப்பட்டு போய் நின்று வாங்கிட்டு வரணும். சரிடி மக்களே, அம்மைக்கு வேண்டிதானே? சரி இந்தா சாப்பிடுங்க வச்சு. இப்ப காலையில சாப்பாடு முடிஞ்சுதா? இனி கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த 8 கால் பூச்சி அவ வீட்டுல வச்ச பொங்கலை கொண்டு வருவா. அதுக்கப்புறம் இந்த மாலதி இருக்கல்ல அவ கொண்டு வருவா. இரு அதையும் டேஸ்ட் பண்ணுவேன்னு. ஓ அப்ப கடைசி வரை நீங்க வச்சு தர மாட்டீங்க. அதான் 4 இடத்துல 4 விதமா கிடைக்குது ரெட்டி. நம்ம வீட்டுல வச்சா ஒரே ஒரு டேஸ்ட்ல தானே நம்ம சாப்பிட முடியும். ஏக்கா ஏக்கா இந்த பாத்திரத்தை கொண்டு உள்ள வைட்டி, 8 கால் பூச்சி வருது, அவ்வளவு நம்மளே தருவா. நீ இதை கொண்டு உள்ள வை. அக்கா பொங்கல் எல்லாம் எப்படி அக்கா போச்சு? நம்மளுக்கு எதட்டி பொங்கல் தீபாவளி, நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. அக்கா நான் கொஞ்சம் பொங்கல் சோறு வச்சேக்கா, கொஞ்சம் கழிச்சு எடுத்துட்டு வரேன். என்ன அவங்க எல்லாருக்கும்? சரி 8 கால் பூச்சி சரி கொண்டு வா. என்ன அக்கா பிள்ளைங்களை அனுப்புங்க, வீட்டில் கொஞ்சம் கரும்பு இருக்கு அதுவும் கொடுத்து விட்றேன். ஆமாட்டி 8 கால் பூச்சி இந்த ரேஷன் கடையில் இந்த வாலு போல ஒரு கரும்பு எனக்கு தந்தாம்பிட்டி. என் பிள்ளைங்களுக்கு தின்ன கூட ஒரு கரும்பு இல்லை. எனக்கு நல்ல கரும்பு கிடைச்சக்கா, பிள்ளைங்களை விடுங்க. ஆண்டி அவன் எல்லாம் ஆள் பார்த்து தாம்பிட்டி கொடுக்குறான். எல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் பிள்ளைங்களை விடுங்க சரியாக்கா? நான் கிளம்புறேன். இது எப்படி நான் சொன்னேன்ல, நம்ம பொங்கியிருந்தா ஒரே ஒரு டேஸ்ட்ல ஒரே ஒரு பொங்கலை தின்னிருப்போம். இப்ப பாரு விதவிதமா எத்தனை பொங்கல் தின்ன போறோன்னு. நீங்க எங்களுக்கு வச்சு தர மாட்டீங்க, வச்சு தராம இருந்துட்டு இவ்வளவு பில்டப் உங்களுக்கு. இப்ப எப்படி நான் இந்த ஸ்டேட்டஸ் போடுறேனா? வீட்டு வெளியில ஒரு பானை வச்சு மஞ்சளை கட்டிட்டு ஒரு போட்டோ எடுத்து போடு, டுடே ஸ்பெஷல் அப்படின்னு. சரிம்மா சரி அப்படியே போடுறேன். எப்படியோ ஓசியில பொங்கல் தின்னி எல்லா தடவை மாதிரி இந்த பொங்கலையும் ஓட்டியாச்சு. பொங்கலோ பொங்கல்.